ஹலோ விவாஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆண்டவனையே ஆண்ட தமிழச்சி ஆண்டாளின் கதையை பற்றி பார்ப்போம். ஆண்டாள் இவங்க தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் ஆவார். ஆண்டாள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுப்புகளை இயற்றியுள்ளார். பெரியாழ்வார் இவர் வைணவ நெறிகளை பின்பற்றிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். இவர் திருவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருட அம்சமாக 6ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் பிறந்தவர். விஷ்ணு சித்தர் என்பது இவருடைய இயற்பெயர். இவர் திருவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்திரசாயி பெருமாளுக்கு மலர்களை பறித்து பூமாலையாக சாற்றுவதை தன் கைங்கரியமாக கொண்டிருந்தார். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையாவார். ஆண்டாளை திருவரங்க உறையும் அரங்கனுக்கு மணமுடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனாரானார். இவர் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி இலக்கியங்களை இயற்றியுள்ளார். ஆண்டாளின் தோற்றமும் வாழ்க்கையும். பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி செடிக்காக நிலத்தை கிளத்தி கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய பெண் குழந்தையை கண்டெடுக்கிறார். அவர் தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையில் கண்டெடுத்த பெண் குழந்தையை தனக்கு இறைவன் கொடுத்த கொடை என கருதி வளர்த்தார். ஆயர்குல பெருமையறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு திருமகள் போல் வளர்த்து வந்தார். பூமி தேவியின் அவதாரமான கோதை ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர். இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் தமிழ் மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தியுணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பின் காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டார். கோதை தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார். கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலையை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாகத்தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்துவிட்டு பின்னர் அதை திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலையே இறைவனுக்கு சூடப்பட்டன. ஒரு நாள் இறைவனுக்குரிய மாலையை தனது மகள் அணிந்திருப்பதை கண்ட பெரியாழ்வார் மிகவும் வருத்தமும் கோபமும் கொண்டு மகளை கடிந்து பேசினார். ஆண்டவனுக்கு அந்த மாலையை அன்று அணிவிக்கவில்லை. ஆண்டவன் அன்று ஆழ்வாரின் கனவில் தோன்றி எமக்கு கோதை சூடிக் கொடுத்த மாலைதான் மிகவும் பிரியமானது என்றருளினார். அப்பொழுது ஆழ்வார் தன் மகளின் பெருமையை உணர்ந்து சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றினார். கோதை வளர வளர இறைவன் மீது அவளுக்கு இருந்த காதலும் முதிர்ந்து கொண்டே போனது. அவள் திருமண பருவம் எய்திய போது அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்துவிட்டு திருவரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணப்பேன் என்ற பிடிவாதத்துடன் இருந்தார். கோதை திருவரங்கனை அடைய மார்கழி மாதம் அதிகாலையில் சிறுமிகளை எழுப்பி திருப்பாவை பாடி நோன்பு இருந்தார். திருவரங்கம் கோயிலில் உறையும் ரங்கநாதரை மணப்பேன் என்று தன் மகளின் முடிவை நினைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையுடன் காணப்பட்ட விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார். அதற்கிணங்க ஆழ்வார் தன் மகளை மணக்கோலத்தில் மேளத்தாளங்களுடன் திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வந்தார். கோயிலுக்குள் அழைத்து செல்லப்பட்ட கோதை கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்து விட்டார். ஆண்டாள் தனது 15 வயதில் இறைவனுடன் இரண்டர கலப்பதற்கு முன் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 நூல்களை இயற்றியுள்ளார். தன் மகளை பிரிந்த பெரியாழ்வார் பெரிதும் துயரத்துடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று இறைவனுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்.